Hi friends, welcome to Sajisha Kitchen. இன்னைக்கு சேனல்ல நம்ம கஷ்டம்னு நினைக்கிற ஒரு சில வீட்டு வேலைகளை கூட கஷ்டமே இல்லாம ரொம்பவே ஈஸியா எப்படி செய்யறதுன்னா சூப்பரான டிப்ஸ் பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா டென்ஷனே இல்லாம ஃப்ரீயா வேலை பார்க்கலாம். சோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி திக்கான தேங்காய் பால் எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பூ கூட கொஞ்சமாக வெதுவெதுப்பாக சூட்டில் இருக்க மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஜென்ரலாக நம்ம நார்மல் தண்ணி தான் ஆட் பண்ணுவோம். பட் உங்களுக்கு தேங்காய் பால் வந்து திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வெதுவெதுப்பாக இருக்கிற தண்ணி தான் ஆட் பண்ணணும். ரொம்ப கொதிக்கலாம் இருக்க வேண்டாம். ஜஸ்ட் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் மட்டும் போதும். நம்ம வெதுவெதுப்பான தண்ணி ஆட் பண்ணுறதுனால நம்மளோட தேங்காவும் ரொம்ப சீக்கிரத்திலே அரைப்பட்டுரும். பாருங்கள், இப்போ நம்ம தேங்காவை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இதை நான் உங்களுக்கு இப்போ ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் நார்மல் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுக்கிற தேங்காய் பாலுக்கும் இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுக்கிற தேங்காய் பாலுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்மளோட பால் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸோட கழுத்து பகுதி பார்த்திங்கன்னா ஸ்கின் கலரை விட நல்லாவே டார்க்காக இருக்கும். இந்த மாதிரி நெக்கில் டார்க் பேச்சஸ் வரத்துக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. எப்போவுமே கழுத்தில் ஹெவியாக செயின்ஸ் போட்டிருக்கவங்க, அதுக்கப்புறமா நமக்கு கழுத்து பகுதியில் பார்த்தோன்னா அதிகமாக ஸ்வெட்டிங் இருக்கும். ஸோ அதனால கூட டார்க் பேச்சஸ் வரலாம். சில பேருக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரலாம். அப்புறமா ஓவர் வெயிட் இருக்கிறவங்க, இல்லை தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இல்லைனா சன்னில் ஸ்கின் டேன் ஆனால் கூட நெக்கில் வந்து டார்க் பேச்சஸ் வரும். இந்த டார்க் பேச்சஸை நம்ம ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சே ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் நான் இப்போது ஒரு பேக்கெட் ஈனோ ஆட் பண்ண போகிறேன். ஈனோவோட பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட் அண்ட் சிட்ரிக் ஆசிட். இது மூணுமே வந்து நமக்கு ஒரு கிளென்சராகவும் எக்ஸ்ஃபோலியேட்டராகவும் ஆக்ட் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை க்ளீன் பண்ணி டெட் செல் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். நீங்கள் ஈனோக்கு பதிலாக பேக்கிங் சோடா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்து நம்ம டூத் பேஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். எனி பிராண்ட் ஒயிட் கலர் டூத் பேஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஜெல் டைப், அதுக்கப்புறம் ஹெர்பல் டூத் பேஸ்ட்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து அலர்ஜி ரியாக்ஷன் கொடுக்கும். டூத் பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட்டும் ஜிங்க்கும் இருக்கும். ஸோ அது வந்து உங்களோட டார்க் பேச்சஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம ஷாம்பூ தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் கிளினிக் ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட எந்த பிராண்ட் ஷாம்பூ இருந்தாலும் ஓகே, பட் ஹெர்பல் ஷாம்பூ மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து அலர்ஜி ரியாக்ஷன் கொடுக்கும். நம்ம ஷாம்பூ ஆட் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னில் இருக்க ஆயிலும் டெட் செல்லும் நல்லாவே ரிமூவ் ஆகும். இப்போ நம்ம லெமன் ஜூஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அந்த ஜூஸை ஃபுல்லாக கிண்ணத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸை பொறுத்த வரைக்கும் அது நேச்சுரல் ப்ளீச்சிங் ஏஜென்ட்டுங்கிறதுனால நம்மளோட ஸ்கின் டோனை நல்லாவே அது லைட்டன் பண்ணும். இப்போது ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடும்போதே அந்த மிக்சர் நல்லா பொங்கி ஒரு ஃபோம் கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இதை நீங்கள் டார்க் பேச்சஸ் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மிக்சரை நீங்கள் நெக்கில் இருக்க டார்க் பேச்சஸ்க்கு மட்டும் இல்லை, அண்டர் ஆர்ம்ஸில் இருக்க டார்க் பேச்சஸ், அதுக்கப்புறமா நீஸ் அண்ட் எல்போஸில் இருக்க டார்க் பேச்சஸில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். வீக்லி ட்வைஸ் இந்த மிக்சரை நீங்கள் டார்க் பேச்சஸ் இருக்கிற இடத்துலலாம் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களோட டார்க் பேச்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகும். ஒரு ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். மிக்சர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு பழைய டூத் ப்ரஷ்ஷை வச்சு அந்த ஏரியாவை லைட்டாக ரப் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ரப் பண்ணுறதுனால உங்களோட ஸ்கின் நல்லாவே எக்ஸ்ஃபோலியேட் ஆகி டெட் செல் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ நேச்சுரலாகவே உங்களோட டார்க் பேச்சஸும் ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், நான் இப்போது கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே காய விட போகிறேன். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், கை நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போது வார்ம் வாட்டரில் நான் கையை வாஷ் பண்ண போகிறேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் கையை தொட்டு பார்க்கும்போது கை ரொம்பவே சாஃப்டாகவும் இன்னொரு கையை விட பிரைட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் டார்க் பேச்சஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக இது ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணாதீங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம்.
இப்போ நம்ம அடுப்பே யூஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்த அவல் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 3 ஸ்பூன் பொடிச்ச வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் கட் பண்ணினா முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ரொம்பவே டேஸ்டியான அவல் பாயசம் இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆயிரும். அடிஷ்னல் டேஸ்ட்டுக்காக நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம ரொம்பவே டேஸ்டியான மொறுன்னு பன்னீர் ஃப்ரை இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் நான் இன்றைக்கி சிக்கன் 65 மசாலா எடுத்திருக்கேன். சிக்கன் 65 மசாலாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ லைட்டாக மட்டும் நான் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம ஏன் மிக்ஸ் பண்ணும்போது எண்ணெய் ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த மசாலா வந்து அந்த பன்னீர்லேருந்து உதிராமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் அந்த மசாலா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் இது கூடவே 1 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மசாலா கிடச்சிருச்சு. இப்போது இந்த மசாலாவில் நம்ம 1 கப் பன்னீர் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணினதுக்கப்புறமா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். அந்த மசாலா வந்து பன்னீரில் ஃபுல்லாக நல்லா கோட் ஆகணும். வேணும்னா நீங்கள் இந்த மசாலா கூட 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது இந்த பன்னீரை நம்ம 10 மினிட்ஸ் ஊற விட்டுடலாம். நம்மளோட ரெசிபி பேனில் ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஆடி எக்கோ பேக்கோட இந்த குக்கிங் அண்ட் பேக்கிங் ட்ரே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 100% ஆர்கானிக்குங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் சரி என்விரான்மெண்ட்டுக்கும் சரி எந்த கெடுதலும் வராது. இப்போது இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்க பன்னீரை இதில் வச்சு தான் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பன்னீரை நம்ம ஒரு 4 மினிட்ஸ் மட்டும் அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி போட்டு அதே மாதிரி ஒரு 4 மினிட்ஸ் மட்டும் நம்ம குக் பண்ணி எடுத்தால் போதும். சிக்கன் டேஸ்ட்டில் நல்ல மொறுன்னு ஜூஸியான பன்னீர் ஃப்ரை இன்ஸ்டண்ட்டாகவே ரெடி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கும் பாத்திரம் வாஷ் பண்ணுற வேலை ரொம்பவே ஈஸி. எப்போவுமே நீங்கள் பன்னீரை மட்டும் ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா அது ரப்பர் மாதிரி மாறிடும். இப்போது இந்த பன்னீர் ஃப்ரை பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள் சைடு நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது 5th டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி பல்லொடைஞ்சு போன சீப்பை தூக்கி தான் போடுவோம். இனிமேல் யாரும் தூக்கி போடாதீங்க. மழை நேரத்துக்கு தேவையான ஒரு சூப்பரான ஆர்கனைசராக நம்ம மாற்றிக்கலாம். நான் பெரிய சைஸ் சீப்பு வச்சுருக்கிறதுனால 5 கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிளிப்ஸ் எல்லாத்தையும் ஒரு கயிறு வச்சு நம்ம சீப்பில் இந்த மாதிரி கட்டி விட்டுடலாம். நம்ம என்ன செய்ய போகிறோன்னு எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம இன்றைக்கி மல்டிபர்பஸ் கிளாத் ஹேங்கர் தான் செய்ய போகிறோம். கிளிப்ஸ் எல்லாம் சீப்பில் கட்டி விட்டதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம ஹேங் பண்ணுறதுக்காக சீப்போட 2 சைட்லேயும் இந்த மாதிரி ஒரு திக்கான கயிறு வச்சு நல்லா டைட்டாக கட்டி விட்டுருங்க. இந்த மல்டிபர்பஸ் கிளாத் ஹேங்கரில் நீங்கள் லைட் வெயிட் இருக்கிற மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸையும் ஈஸியாக ஹேங் பண்ணிக்கலாம். இது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு ஸ்பேஸும் நல்லா சேவ் ஆகும். நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா.